வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம பார்க்கறது இல்லை, சென்டிமெண்ட்டாக பார்க்குறோம். இது எங்கள் அப்பா கொடுத்தது, இது எங்கள் அம்மா கொடுத்தது, இது எங்கள் அண்ணன் கொடுத்தது, இது எங்கள் அக்கா கொடுத்தது அப்படின்னு சென்டிமெண்ட்டை கொண்டு நகையோட அட்டாச் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், அந்த நகையின் மீது இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அதனால தான் என்ன பண்ணுறோம், நகை வாங்கிறதுலே இவ்வளோ நஷ்டமாகுதுன்னு சொல்கிறோம். அப்போ நகையை அடகு வைக்கும்போது அது இதை விட கொடுமை. என்னென்னா, நீங்கள் போய் ஒரு நபர்கிட்ட போய், ஐயா இந்தாங்க 10,000 ரூபா வச்சிங்க, சரி தம்பி என்ன வேணும், ஒரு 9,000 ரூபா கடன் கொடுங்க, கொடுத்தாச்சு. நான் 10,000 ரூபாய் இருக்கேன்னா ஒரு 9,000 ரூபா கொடுக்குறேன். மாதம் உங்களுக்கு 1000 ரூபாய் திருப்பி கொடுத்துறாங்க, இந்த 9,000 ரூபாய்க்கு வட்டியும் கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் கொடுத்து முடிச்ச உடனே அந்த 10,000 ரூபாய் எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு போய் யார்ட்டையா கேட்பீங்களா? அதுதான் நம்ம டெய்லி செஞ்சுட்டு இருக்கோம், நகை கடையை கொண்டு போய் அடகு வைக்கிறது. அப்போ ஒரு தேவை இருந்தால் என்ன செய்யணும், நகையை விற்றுருங்க. விற்றா வாங்க முடியாது சார், வாங்க முடியாதுலாம் இல்லை. உங்களுக்கு பிரச்சனை என்னென்னா சென்டிமெண்ட்டு. இது எங்கள் அப்பா கொடுத்த நகை, இது எங்கள் அம்மா கொடுத்த நகை, அந்த சென்டிமெண்ட்டின் காரணமாக அதை அடகு வச்சு அதுக்கு வட்டி கட்டி நாசமாக போகிறோம்.